குட் ஈவினிங். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னன்னா, அது ஒரு ப்ராசஸ். அவங்க எதுக்காக அது பண்ணுவாங்க அப்படின்னா, பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் கண்ட்ரோலிங் பண்ணதுக்காக அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ப்ராசஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து உங்களுக்கு கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணதுக்காக இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு டேர்ம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷன்ல. அதாவது இது வந்து இட் மேக்ஸ் தி டிசிஷன் மோர் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் வே. அதாவது அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ்ன்றது வந்து இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மூலியமா வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. மேக் த பெட்டர் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ஷூர்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து மினிமைசஸ் ரிஸ்க், அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து எஃபெக்டிவ் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ஷூர்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான இது என்னன்னா, மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட கோலா இருக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன் நடக்குது அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன முக்கியமான ரீசன் இந்த பிஸ்னஸ் நடக்குதுன்னா, அங்கே வந்து கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணதுக்காக தான் நடக்குது. அதனாலதான் வந்து இது இன்ஷூர் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் வந்து இந்த ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. நெக்ஸ்ட் மினிமைசஸ் த ரிஸ்க். இப்போ வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிஸ்க் வந்து மினிமைஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து பை யூசிங் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தே கேன் ஐடென்டிஃபை அண்ட் மிட்டிகேட் த பொட்டன்ஷியல் ரிஸ்க். அதாவது வர ரிஸ்கை வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மிட்டிகேட் பண்ணி அதை வந்து ரிஸ்க் வந்து மினிமைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் சொல்றது வந்து லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டிக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன்று இம்பார்ட்டன்ஸ் சோர்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து எஃபெக்டிவ் ரிசோர்ஸ் அலோகேஷன். இப்போ வந்து இது என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா வந்து அவங்க வந்து எப்படி வந்து அவங்க எஃபெக்டிவ் ரிசோர்சஸ் அலோகேஷன் பண்றாங்க, எப்படி வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து யூஸ் பண்ணுது, அதாவது அந்த ப்ராடக்ட், அதாவது அந்த ரிசோர்சஸ் வச்சு அந்த ப்ராடக்ட் எப்படி வந்து அந்த மேனுஃபேக்சர் பண்றாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபினான்ஷியல் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டால பண்ண முடியும். இப்போ வந்து இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா செட்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் கோல்ஸ். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் பிளான் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து கோல் செட் பண்ணணும். எய்தர் வந்து ஷார்ட் டேர்ம் கோலா இருக்கலாம், இல்லைன்னா லாங் டேர்ம் கோலா இருக்கலாம். ஏன்னா வந்து கம்பெனிஸ் வந்து யூஸ்வலாகவே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாங் டேர்ம் கோல்ஸ் தான் வந்து செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கோல்ஸை வச்சு அவங்க வந்து ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதை வச்சு அந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ண மூலியமா வந்து நம்மளுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம், அதாவது மற்ற இதுல இருந்து வரும் என்ன ரெக்கமெண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபினான்ஷியல் பிளான் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளான். இப்போ இந்த அனலைஸ் பண்ண டேட்டாவெல்லாம் வச்சு அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் பிளானை. அந்த ஃபினான்ஷியல் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன் மானிட்டர் பண்றாங்கன்னா வந்து இந்த ரிஸ்க் வந்து குறைக்கிறதுக்காக அவங்க வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில ஏதாவது ரிஸ்க் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த ரிஸ்கை வந்து எப்படி வந்து மெட்டிகேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் வந்து இந்த இதுல இருக்கு. அதாவது ஃபினான்ஷியல் பிளானிங்ல இது இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து பாக்குறாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அப்புறம் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங், அதாவது அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இப்போ இதில் வந்து 3 கீ காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் பிளானிங், இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அப்புறம் வந்து கடைசி வந்து ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங்.
ஃபினான்ஷியல் பிளானிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து செட் பண்ணிடுவாங்க. ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ இப்படிலாம் இருக்கும், பட்ஜெட் வந்து இப்படிலாம் இருக்கும், அதை வச்சுதான் நம்ம வந்து கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கம்பெனில சொல்லிடுவாங்க. அதுதான் ஃபினான்ஷியல் பிளானிங். இப்போ நான் ப்ராசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுதான் வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்ல வரும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இதுல வந்து எப்படி வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இது பண்ணுவாங்க அப்படின்னா பை அனலைசிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ற மூலமா தான் வந்து இதுல வந்து வரும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு டாபிக் வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் தான் வந்து சொல்றாங்க. இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இதுவும் இன்க்ளூட் ஆகும். கம்பேரிட்டிவ், அதாவது இந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்து காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்ன்றது இருக்கு, கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்ன்றது இருக்கு. காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம வந்து வெறும் பர்சன்டேஜ் அண்ட் அந்த வேல்யூ மட்டும் தான் போடுவோம். இப்போ டோட்டல் வச்சு அந்த டோட்டல் வச்சு இந்த மூணு ஒன்றா வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். இப்போ கம்பேரிட்டிவ்னா வந்து 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வருஷத்துல வந்து எது இன்க்ரீஸ் எது டிக்ரீஸ் வந்து வச்சு கம்பேர் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம் அந்த கம்பெனில. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ன்றது என்னன்னா, ஒன்று வந்து கேஷ் எவ்வளோ வந்து இன்ஃப்ளோ உள்ள வந்திருக்கு, அதே சமயம் வந்து நம்ம எவ்வளோ வந்து கேஷ் வந்து செலவழிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங். ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து எதர் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ்ட் வேல்யூ அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் வேல்யூ அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த ஃபார் கால்குலேட்டிங் த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், அதாவது ரேஷியோ அனாலிசிஸ் மூலியமா வந்து அவங்க ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங்கும் பண்ணலாம், அதுக்கு வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் எதுக்கு அவங்க பண்றாங்கன்னா உங்களோட கோல்ஸ் வந்து சீக்கிரமா ரீச் பண்ணதுக்கும், அப்புறம் உங்களோட கம்பெனியோட வேல்யூவும் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட கீ காம்பனன்ட்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு இது வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் தான் வந்து கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இப்போ வரைக்கும் நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, அது வந்து 3 இதுவா பிரியுது. ஒன்று வந்து வெல்த் மேக்ஸிமைசேஷனுக்கு இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி மெயின்டெனன்ஸ், அதாவது லிக்விடிட்டி அவங்க எப்படி அவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றதுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் வந்து எப்படி மினிமைஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு இது ஒன்று அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து வெல்த் மேக்ஸிமைசேஷன். வெல்த் மேக்ஸிமைசேஷன்றது என்ன அப்படின்னா, அவங்க கம்பெனி வந்து பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லா கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி வந்து நாங்க வந்து வெல்த் வந்து மேக்ஸிமைஸ் பண்றோம், இந்த ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்றோம் பை செல்லிங் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து வெல்த் மேக்ஸிமைசேஷன். அவங்க வந்து கம்பெனி வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து போட்ட வேல்யூட அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து ஜாஸ்தியா வந்து எடுக்கணும், அதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். அப்பதான் வந்து இவங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த கம்பெனிக்குள்ள, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க டிவிடெண்ட். இப்ப வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னு, அதாவது டிவிடெண்ட் வந்து அந்த இயர் வரல அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கரெக்ட் ஸ்டெப்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணி டிவிடெண்ட் வந்து எப்படி ஏர்ன் பண்ணது அப்படின்னு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி மெயின்டெனன்ஸ். அஃப்கோர்ஸ் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது கேஷ் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணது, மெயின்டைன் பண்ணது, சஃபிஷியன்ட் கேஷ் வந்து எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதர் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன் ஆர் ஃபார் லாங் டேர்ம் ஆப்ளிகேஷன், ரெண்டுத்துக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க லிக்விடிட்டி மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் மினிமைசேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஸ்க் மினிமைஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்னன்னா இது வந்து ரிஸ்க் மினிமைசேஷன். இது சொல்ல போனா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அப்ஜெக்டிவ். இது எய்தர் ஃபார் ஐடென்டிஃபையும் பண்ணுவாங்க, இல்லைன்னா மேனேஜும் பண்ணுவாங்க, எய்தர் ஃபார் லாங் டேர்ம் வயபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் வயபிலிட்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க.
எப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து இப்போ ஒரு ரிஸ்க்ல வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து இதுல இருந்து வரணும் அப்படின்றது ஃபினான்ஷியல் மேனேஜர் வந்து கரெக்டா இது சொல்லி அவங்கள வந்து இந்த ரிஸ்க்ல இருந்து காப்பாற்றுவாங்க. அதுக்கு தான் வந்து நான் ப்ராசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங்ல சொல்லியிருக்கேன். மானிட்டரிங் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளான் அது பண்ணாதான் இந்த ரிஸ்க் வந்து மினிமைஸ் பண்ண முடியும். அப்ஜெக்டிவ் அதாவது கோல்ஸ் வந்து ஈஸியாகவும் அச்சீவ் பண்ணலாம், அதே சமயம் வந்து ப்ராஃபிட்டும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். இந்த ரிஸ்க் மினிமைஸ் பண்ணாலே ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். இதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் ஃபங்க்ஷன் ஏரியாஸ். இதுல வந்து என்னென்ன வரும்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது தவிர என்னென்ன அதர் ஏரியாஸ் இருக்கு அப்படின்றது வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மார்க்கெட்டிங், நெக்ஸ்ட் ஆப்ரேஷன், அப்புறம் ஹியூமன் ரிசோர்சஸ். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ப்ரைசிங் பண்ணுவாங்க, பட்ஜெட்டிங் பண்ணுவாங்க, சேல்ஸ் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி அவங்க சேல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்னு. அதுலலாம் வந்து இவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி இது யூஸ் ஆகும். இந்த ஃபினான்ஷியல் பிளான் மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் ஆகும்னா ஃபியூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கு இந்த மார்க்கெட்டிங் யூஸ் ஆகும். அதாவது இதை டார்கெட் மார்க்கெட்டிங் வச்சு பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து இந்த குறிப்பிட்ட மார்க்கெட் வச்சு பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஏரியா வைஸ் வந்து அவங்க மார்க்கெட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணதெல்லாம் வச்சு இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒன் ஆஃப் த அதர் ஃபங்க்ஷன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன்ல என்ன வரும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃபிஷியன்ட் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்றது வரும். இது எதுக்கு அப்படி வருது அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணறதுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டேர்ம். அதாவது இந்த ஆப்ரேஷன்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேல்யூ, எய்தர் ஃபார் ரிசோர்ஸ் அலோகேஷன், அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க ரிஸ்க் அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்சஸ். இதை தவிர்த்து வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்சஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஆர்கனைசேஷன் வந்து எம்ப்ளாய் எடுப்பாங்க, அந்த எம்ப்ளாய் என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, காம்பன்சேஷன் எதிர்பார்ப்பான், அப்புறம் பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸ்ல வந்து டிஏ, ஹெச்ஆர்ஏ, அதுக்கப்புறம் வந்து பென்ஷன். இது வந்து பென்ஷன்ன்றது சம்மந்தப்பட்டது வந்து என்னன்னா ஃபார் பப்ளிக் செக்டார் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னா பென்ஷன் வரும். அதே வந்து நம்ம வந்து பிரைவேட்ல வந்து என்னென்னு வரும்னா இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு வரும். நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லிட்டு டோட்டல் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பண்ணுவாங்க. அப்புறம் அதர் ஃபங்க்ஷன் ஏரியாஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து இது பார்த்துப்போம், சேல்ஸ், மார்க்கெட்டிங், அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ். அதை தவிர்த்து ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, அதாவது ஃபினான்ஸ் ஏரியாஸ். அதாவது அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த ப்ராடக்ட்டை வெளில கொண்டு போகிறதுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ். இப்போ ஏதாவது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்ல டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எல்ஜியோ இல்லை எல்ஜி ப்ராடக்ட் இல்லைன்னா வேர்பூல் அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்க. எதர் வாஷிங் மிஷினாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃப்ரிட்ஜாகவும் இருக்கலாம். அவங்க வாங்குறாங்க, வாங்கிட்டு 1 இயர் இல்லைன்னா 2 இயர்க்குள்ளேயே இந்த வாரண்டி பீரியட்குள்ளேயே அவங்க வந்து ஏதாவது அந்த ப்ராடக்ட்ல வந்து டிஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது இங்க வந்து இதுல வந்து என்ன வரும்னா எப்படி வந்து கம்பெனி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாலிசி எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்றது வரும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட் கிட்ட வந்து அதுல வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க, ஸோ இதை வச்சு நம்ம வந்து சேல்ஸ் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு. ப்ரொடக்ஷன்னா வந்து யூஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் அதெல்லாம் வரும். இதுதான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ்ன்னு சொல்ல வராங்க. இப்போ இது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்ல என்ன வரும் அப்படின்னா பொசிஷன் அண்ட் ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜர்.
ஒரு ஃபினான்ஸ் மேனேஜருக்கு என்னென்ன பொசிஷன் ரோல் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானர், அப்புறம் ரிஸ்க் மேனேஜர், அப்புறம் வந்து டிசிஷன் மேக்கர் அப்படின்னு மூணு ரோல்ஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் பிளானர்ன்றது என்ன வரும்னா, இப்போ ஒரு ஃபினான்ஷியல் பிளான் வந்து டெவலப் பண்றாங்கன்னா லாங் டேர்ம் ஆர்கனைசேஷனுக்கு அவங்க வந்து இந்த கோல்ஸ்க்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எங்க பார்த்தாலும் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷன்ஸ். அப்புறம் ரிஸ்க் மேனேஜர், இந்த ஃபினான்ஸ் மேனேஜர் என்னென்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்கையும் மேனேஜ் பண்ணுவாங்க. எப்படின்னா முன்னாடியே வந்து ஐடென்டிஃபை, அலோகேட், அப்புறம் வந்து அசஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மேனேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாதான் வந்து ஆர்கனைசேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து அப்படியே இருக்கும், அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த ரிஸ்க் மினிமைஸ் ஆனதுக்கு அப்புறம். அப்புறம் வந்து டெசிஷன் மேக்கர். ஃபர்ஸ்ட் வந்து டெசிஷன் மேக்கர்ன்றது அவங்க வந்து அந்த ஃபினான்ஸ் மேனேஜர் சொல்லதை வச்சுதான் அவங்க வந்து ஃபியூச்சர் ஆர்கனைசேஷன்ன்றது கொண்டு வருவாங்க. இது இங்க இது பண்றாங்க, ஓகே இது வந்து குட்டா இருக்கும் ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ வந்து இது பண்ணா வந்து அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் ரீச் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்றதுதான் அவங்க வந்து ஃபினான்ஸ் மேனேஜரோட மெயின் ரோல். மூணு ரோல் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானர், ரிஸ்க் மேனேஜர் அண்ட் டெசிஷன் மேக்கர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். யூஸ்வலா வந்து டூல்ஸ் அண்ட் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லன்னா, ஃபர்ஸ்ட் ரேஷியோ அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பட்ஜெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. ரேஷியோ அனாலிசிஸ்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிற மாதிரி அதுல வந்து கரண்ட் ரேஷியோ, அப்புறம் வந்து சால்வென்சி ரேஷியோ, அதுல வந்து லிக்விட் ரேஷியோ, இல்லைன்னா அதுக்கப்புறம் டெட் ஈக்விட்டி ரேஷியோ, அந்த மாதிரி நிறைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோ, அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். அந்த ரேஷியோஸ்லாம் வச்சுதான் இங்க வந்து ஆர்கனைசேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணிட்டு வந்து ஓகே இந்த ஆர்கனைசேஷன் அது அது போன வருஷத்தோட இந்த வருஷம் ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே இந்த கம்பெனி இஸ் கோயிங் குட், ஓகே நம்ம வந்து சீக்கிரமா வந்து இந்த கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பட்ஜெட் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டூல் என்னன்னா பட்ஜெட்டிங். இப்ப அந்த பட்ஜெட்டை வச்சுதான் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அலோகேட் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னா ஆப்டிமம் யூஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். அதாவது அந்த ரிசோர்சஸ் யூஸ், அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு இந்த ரிசோர்சஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆப்டிமம் வேல யூஸ் பண்ணுவாங்க, நாட் வேஸ்டிங் த ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங். இது வந்து ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அதாவது இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். என்னன்னா இதுல வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், அண்ட் ஆல்சோ ஃபார் ப்ராஜெக்ட் ப்ரொபோசலுக்கும் இந்த ஆர்கனைசேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். இதுல என்னன்னா அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து இந்த கேஷை வந்து மேனேஜ் பண்றாங்க, எதிர் இந்த வே ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ ஆர் கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஸோ மெயின்டைன் த லிக்விடிட்டி அண்ட் சால்வென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் உங்களோட பொசிஷன்ஸ் அண்ட் ரோல்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் டாபிக் அது ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கேட்டாங்கன்னா நீங்க வந்து இதை எழுதலாம். ஃபர்ஸ்ட் மீனிங், அப்புறம் நேச்சர், ஸ்கோப், அப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் மெத்தட்ஸ், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் எழுதலாம். நீங்க ஜென்ரலா அவங்க வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் நீங்க கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து வேற டாபிக் வந்து கவர் பண்ணலாம்.